அன்னைக்கு வர இப்போ குதிரை பேரன்னு சொல்லி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பு 2026 தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை தமிழக மக்கள் வித்துட்டு இருக்காங்க. தமிழகத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆள வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்ததை அனைத்து கட்சியினரும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதில் இருக்கிற சில கட்சி தலைவர்கள் மட்டும் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு பக்குவம் இல்லை. அதனால தான் அவங்க மக்கள் அவங்கள புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க தலைமையை பிடிக்காம ப்ளஸ் உங்களுக்கே தெரியும், அந்த எடப்பாடி தொகுதியில் ஒரு சூழ்ச்சியில் ஒரு குதிரை பேரம் பண்ணி அந்த எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கி ஒரு மோசமான ஒரு அரசியலை பண்ணி தான் அந்த தொகுதியிலே அவர் ஜெயிச்சிருக்கார். நான் நிச்சயம் இப்பவும் சொல்கிறேன், எடப்பாடியில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கேண்டிடேட் விசில் சின்னத்தில் நின்று இருந்தா கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெற்றிருப்பார். அதிமுகவோட தலைவர் பொதுச் செயலாளர் வந்து கண்டிப்பாக தோற்றிருப்பார். அது தெரிஞ்சு தான் அவர் திட்டமிட்டு அது பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அது எதையும் நேருக்கு நேராக மோதி அவருக்கு பழக்கமே கிடையாது. அதனால பல அவதூறுகள் பேசிட்டு இருக்காங்க. சரி, தோத்துட்டாங்க. அந்த மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு எப்படி கட்சியை வளர்த்தணும்னு முடிவு பண்ணியிருந்தாலாச்சும் கட்சியிலோட அனைத்து உறுப்பினர்களும் தலைவர்களும் அவங்க தலைமை ஏற்றிருப்பாங்க. கட்சிக்கு அந்த தோல்விக்கு அவர் தவிர மீதி எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட ஒரு பக்குவம் இல்லாமல் அவர் தலைமையினால தான் தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக திமுகவோட கூட்டணி சேர்க்கறதுக்கும் தயாராக இருந்தார். அதை மறுக்க முடியுமா சொல்லுங்க? இது வரைக்கும் அவர் இதை பற்றி அவர் சொல்லியிருக்க இல்லைன்னு அவர் சொல்லுங்க. நான் திமுகவோட பேசல அப்படின்னு இப்போ அவர் மறுக்க சொல்லுங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணதை யாருக்குமே பிடிக்கல. ஒரு அதிமுகவோட தொண்டர்களாக இருந்தாலும் சரி, மற்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே அது பிடிக்காதனால தான் அவங்க வந்து அந்த கட்சி உள்கட்சி பிரச்சனைனால வெளியில் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றப்ப நம்ம ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை ஒரு முறையாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு. அதனால தான் நாங்கள் நம்ம கட்சியை தேடி வரப்ப நம்ம அவங்களை அரவணைச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஊராட்சியில் இருக்கிற இந்த அழியா இலங்கையம்மன் கோயில் எனப்படுற ஆயா கோயில்னு சொல்லப்படுற அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த திருப்பணிகள் 13 வருஷம் ஆயிடுச்சு மேற்கொண்டு. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களோட பேசி HRNC மினிஸ்டர்ட்டையும் பேசி இந்த வருஷம் இதுக்கான திருப்பணிகள் மேற்கொள்றதுக்கு அனைத்து முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.